எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழியில் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறதுல 3வது நூறில் 3வது பத்தில் 7வது பாட்டு 237 வரும். உங்களுக்கு நம்மாழ்வார் பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 4000 2925 நம்பர். அது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமே. திருவேங்கடம் நங்கட்குன்றிருக்கு, தங்களுக்குன்னு வச்சுக்கணும். திருவேங்கடம் தங்களுக்குன்னு வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுக்கணும். பாட்டுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, சுமந்துன்னா சமுதிக்கிட்டு வர்றது இல்லை, பூக்களை பறிச்சுன்னு வந்து அர்த்தம். சுமந்து மாமலர் பெரிய பெரிய மலர்களை கொண்டு வந்து, சுமந்துன்றது இந்த இடத்துல கொண்டு வந்துன்னு அர்த்தம். பெரிய பெரிய மாமலர்களை கொண்டு வந்து அதை வச்சுட்டு நீர்ன்றது புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதி நீர் தீர்த்தங்கள் நீர்கள் அதை கூட வச்சுட்டு அவன் நீர் சுடர் நீர் சுடர்ன்றது வந்து ஆரத்திக்கான தீபம். சுமந்து மாமலர் நீர் சுடர்ன்றது ஆரத்திக்கான தீபம். அடுத்தது தூபம் கொண்டு இருக்கு பாருங்க. அது வந்து தீபம் வேற, தூபம் வேற. தூபம்ன்றது வந்து சாம்பிராணி புகை, தீபம்ன்றது சுடர் விட்டு எரியிற நெருப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. தூபம் வேற. அந்த தூபம் சாம்பிராணி போடுற தூபம் இருக்கே, தூபம் கொண்டு தூபகால்னு பாருங்க, அதான் தூபம் கொண்டு அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வானவர்னா தேவர்கள் தெரியும். வானவர் கோனோடும், வானவர் தேவர்களாகிய தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனோடும். அதான் வானவர் கோன்னா அரசன் வச்சுக்கோங்க. கோன்னா அரசன். வானவர் கோன்னா வானவர் தேவர்களுடனும் வானவர் கோனுடனும். வானவர் கோன்றது இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அரசன் இந்திரன். கோனுடும் அந்த வானவர் கோனுடும் நமன்றுன்றது வந்து நமஸ்காரம் பண்றது, சேவிக்கிறதுக்கு இப்பதான் நமன்றுன்னு பேர். நமன்றது நமஸ்காரம் பேர். நமன்று எழுதல்ன்றது வந்து சேவிச்சு எழுந்திருக்கிறது. நமன்றெழும் சேவித்து பெருமா அவரை சேவிச்சு எழுந்திருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணணும்? மாமலர் கொண்டு, சிறந்த மலர்களை கையில் கொண்டு, சிறந்த தீர்த்தங்களை கொண்டு தீபமேற்றி தூபக்கால் வைத்து அமர்ந்து வானவருக்கு அரசனான இந்திரனோடையும் சேர்ந்து, வானவருக்கு தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் அவனும் உங்க கூட வரானாம் பெருமாளை பூஜை பண்றதுக்கு. அதான் நமன்றெழும் தேவர் கோனுடும் அவரோடு சேர்ந்து இங்க வந்து நமன்றெழும்ன்றார். நமன்றுனா நமஸ்காரம் செய்தல், நான் சொன்னேன் இல்லையா? அதான் நமன்று எழும், நமஸ்காரம் செய்வதால் எழும் ஞானம். நமன்று எழும்னா நீங்க பெருமாளை சேவிக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்க அந்த கர்வம், அந்த பொறாமை அதெல்லாம் அழிஞ்சு பெருமாளை சேவிக்கிறதுனால எழும் ஞானம், அதெல்லாம் அழிஞ்சு ஞானம் எழுந்திருக்கிறது. ஞானம் உள்ள இருக்க ஞானம் வெளிப்படுறதாம் பெருமாளை நீங்க சேவிக்கிறதுனால. அமன்றெழும் திருவேங்கடம் ஆகிய திருப்பதி ஆகிய திருமலை ஆகிய திருவேங்கடம் நம்னா நமக்கு தங்கள்னு அர்த்தம். நங்கட்கு நமக்கு சமன்கொள் வீடு தரும். சமம்னா நமக்கு சமமான வீட்டு பேருனா மோட்சம். சமமான வீட்டு பேரை கொடுக்குமா நமன்றும் திருவேங்கடம் நமன்கொள் வீடு தரும், சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. தடங்குன்றம்னா தடம்னா உங்களுக்கு எல்லையை காட்டுகின்ற தடம்னா திடமான அகலமான விசாலமான அர்த்தம். தடம் குன்றமேன்னா மலையேன்னு அர்த்தம். பெரிய மலையே, விசாலமான பெரிய மலையே அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கு நீங்க கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, தேவர்கள் அனைவரும் தங்கள் தலைவனான இந்திரனோடு சிறந்த மனமுள்ள மலர்களை கொண்டு, சிறந்த மனமுள்ள மலர்கள், சிறந்த புண்ணிய நதி நீர்கள், சிறந்த வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு, அதுதான் அந்த தீபம் ஏத்துறது, சிறந்த சந்தன மணம் தரும் சாம்பிராணி புகை கொண்டு வந்து வானோர் கோனடும் நமன்றும் திருவேங்கடம் நங்கட்கு நிலையாக நின்று போற்றும் அவர்கள் விழுந்து வணங்கும் போது, போற்றுகின்ற அவர்களையும் சேர்த்து அவர்களும் வந்து வணங்குறாங்களாம். அவனையும் வணங்கும் போது மேல் எழும், நம்ம அது மாதிரி வணங்கும் போது சேவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து நம்ம உள்ள இருக்க அந்த பொறாமைப்பு இது அதெல்லாம் நம்முடைய தீவினைகள்லாம் அழிஞ்சு ஞானம் வெளியில வருதான். நம்மன்றழும் அதான் அவர்கள் போன்ற சிறப்பான இது வணங்கும் போது மேலே இருக்கின்ற ஞானம் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் காட்சி தரும் திருவேங்கடமலை பகவானுக்கு ஈடான மோட்சத்தையும் அடையாளமாக விளங்குகிறது. நீங்க சேவிச்சு வந்தாலே, திருவேங்கடமலையை சேவிச்சு வந்தாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாரு இந்த இடத்துல. அவ்வளவுதான். அதுதான் இந்த பாட்டு. 3:3:7. நாளைக்கு 3:3:8 பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ. நீங்க எப்படி கூட எடுத்துக்கலாம். திருவேங்கட மலை மேல வந்து இந்திரன் தேவர்கள்லாம் வந்து அவரை வணங்குறா இல்லையா, எல்லாரும் அவ அங்க வணங்க பெருமாளை வணங்கிட்டு இருக்கும்போது நீங்க கீழே இருந்து அவளையும் சேர்த்து வணங்கினீங்கன்னா, நீங்க கீழே இருந்தே திருப்பதி மலையையே சொல்றாரு இந்த இடத்துல. குன்றம்னா மலை, மலையே சேவிக்கும் போது, மலையே கீழே இருந்தே சேவிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பெருமாளை வந்து பெருமாளை வந்து இந்திரனும் தேவர்களும் சேர்ந்து மேலே சேவிக்கிறா. அவள் எல்லாரையும் சேர்த்து கீழே இருந்து நீங்கள் சேவிக்கிறீங்க. சேவிக்கும் போது உங்களுடைய வினைகள்லாம் அகன்று ஞானம் வந்து உங்களுக்கு மோட்சம் உண்டாகும்னு அர்த்தம் இருக்குது. அப்படியே ஒரு அர்த்தம் இருக்குது. தேங்க்யூ.